தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நீங்கள் நினைச்ச நேரத்தில் சேனலோட நிகழ்ச்சிகளை பார்த்து ரசிக்க முடியும். இன்றைய திரை விமர்சன பகுதியில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிற படம் ஏஸ். விஜய் சேதுபதி நடித்த படம். வாங்க பார்க்கலாம். ஏஸ் ஏஸ் அப்படின்னு ஒரு படம் விஜய் சேதுபதி நடிச்சு வெளியே வந்திருக்குது. அவருக்கு ஜோடியா ருக்மணி வசந்த் நடிச்சிருக்கிறாங்க, தோழியா திவ்யா பிள்ளை நடிச்சிருக்கிறாங்க, நண்பனா யோகி பாபு, அப்புறம் வில்லன்கள் 2 பேர். அதாவது பப்புலு பிருத்திவிராஜ், அவர் போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு வில்லனா இருக்காரு. இன்னொருத்தர் அவினாஷ், அவர் கேங் லீடரா இருக்காரு. இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்கனாக்கா மலேசியாவில் இருக்கிறாங்க. மலேசியாவுக்கு விஜய் சேதுபதி வராரு. எப்படி வராருன்றது எல்லாரும் அவர் யாரு என்ன ஏதுன்னு தெரியாமலேயே மலேசியாவுக்கு வராரு. ஏர்போர்ட்டில் இறங்குறாரு. இறங்கிட்டு ஒரு லோக்கல் கால் ஏர்போர்ட்லேருந்து ஒரு எஸ்டிடி பூத் போட்டு பேசுறாரு அவர் நண்பர்கிட்ட. அவர் நண்பர் சொல்றாரு, நீ அங்கே போயிருக்க, பத்திரமா இரு, எதுவும் தப்பு தண்டா எதுவும் பண்ணாமல் போயிரு, இல்லைன்னா அங்கே நீ மாட்டினா உன்னுடைய பழைய பிரச்சனைகள் எல்லாம் கலர ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இவர் யாரோ என்னவென்ற ஒரு எதிர்பார்ப்போட படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு படத்தை ஆரம்பிக்கக்கூடிய இந்த படத்தை ஆறுமுகர் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியதோடு தயாரிச்சு இருக்கிறார். யாரு? ஆறுமுகர். அப்புறம் இந்த படத்துக்கு இசை ஜஸ்டின் பிரபாகரன். அதே மாதிரி இந்த படத்துக்கு இப்போ ஆர்ஆர் மியூசிக் போட்டிருக்கிற சாம்சிஎஸ் போட்டிருக்காரு. படம் விறுவிறுப்பாக போகணும் அப்படிங்கிறது ரொம்ப யோசிச்சு மியூசிக் போட்டு வச்சிருக்காரு. காரணம்னாக்கா படம் ஒரு கேங்ஸ்டார் படம் மாதிரி இருக்கும். அதாவது ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைல்னு வச்சுங்களேன். இப்படி பல விதமாக சொல்லலாம். இது வரைக்கும் விஜய் சேதுபதி இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சதில்லை. வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் அருமையாக நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் ஹீரோவாக வேறு பண்ணியிருக்காரு. அவருக்கு ஜோடியாக வர இந்த ருக்மிணி வசந்தும் சரி, தோழியாக வரக்கூடிய திவ்யா பிள்ளையும் சரி, 2 பேருமே நல்ல அழகாக இருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிறந்த நல்ல கதாநாயகிகள் கிடைச்சிருக்கிறாங்க. யோகி பாபு சொல்ல வேண்டியதில்லை. அவர் எப்பவும் போல அருமையான ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. பப்புலு பிருத்திவிராஜுக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய கதாபாத்திரம். அடி பூந்து விளையாடி இருக்கிறார். செம வில்லன் கேரக்டர் அருமையாக பண்ணியிருக்காரு. அவினாஷ் அவருடைய வில்லன் கேரக்டரை அவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணி வச்சிருக்கிறாரு. இவங்க இந்த கதையில் என்ன சொல்ல வர்றாங்கனாக்கா, தப்பு செய்கிறவங்களை எப்படி மடக்கி எப்படி பழி வாங்கிறது அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ருக்மிணி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அம்மாவுக்கு 2வது புருஷன் தான் பப்புலு பிருத்திவிராஜ். அவங்க அம்மா செத்ததுக்கப்புறம் நீ வெளியே போடான்னு அவனை துரத்துறாப்புல. அவன் என்ன பண்ணுறான், பிருத்திவிராஜ் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி இந்த வீட்டோட பவரில் எனக்கு அமௌண்ட் கொடுத்தினா நான் போயிடுறேன்றாரு. அவனுக்கு அமௌண்ட்டு கொடுக்குற கடங்காரியாக இவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி திவ்யா ஐயர் ஹோட்டல் நடத்துகிறாங்க. அந்த இடத்துல அந்த பணத்தை அவங்களால கொடுக்க முடியாமல் நிறைய வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பார். அந்த பணத்தை கொடுக்க முடியாது, அவங்க தவிக்கிறாங்க. இவங்களுடைய பிரச்சனைகளையும் போக்கணும், எல்லாருடைய பிரச்சனையும் தீர்ந்து வில்லன்களையும் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும். இது எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரே ஆள் விஜய் சேதுபதி. அதை கரெக்டாக அற்புதமாக செஞ்சுருக்கிறாரு. படம் முழுக்க ஆக்ஷனுக்கு குறவில்லை, சஸ்பென்ஸுக்கு குறவில்லை, த்ரில்லிங்க்கு குறவில்லை, டேர்னிங் பாயிண்ட்டுக்கு குறவில்லை. எல்லாமே அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஆறுமுகர் மிக சிறப்பான ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால் இந்த படத்தை எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தை வெற்றியடை செய்யறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான நல்ல படமெல்லாம் வெற்றியடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.